என்னடி ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்க? ஆமாம், நான் கோவமாக இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறேன்? சீக்கிரம் நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்கணுன்றது மட்டும்தான் என் கவலையே. சீக்கிரம் எங்கள் அண்ணனை வர சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து எங்கள் அண்ணன் பிள்ளைக்கும் நம்ம பிள்ளைக்கும் பரிசம் போடலாங்க. இவ வேற என் பையனை நினச்சி கூட பார்க்காம இவங்க அண்ணன் பிள்ளையே கட்டி வைக்கணும்னு நினைக்கிறா. அந்த பொண்ணு வந்தால் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு இவளுக்கு புரியுதா? சொன்னாலும் கேட்க மாட்டா. இவளாம் பட்டே திருந்துட்டோம். என் பையன்கிட்ட சொன்னால் அவன் கொடுக்குற பதில் இவளுக்கு புரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு நீ நம்ம பையன்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி மாமன் பொண்ணை பேசலான் இருக்கிறோம், உனக்கு விருப்பமா இல்லையான்னு அவனை கேளு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அவனை என்னங்க முடிவு கேட்குறது? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே முடிவு. அவனை கேட்டு பண்ணுறக்கு என்ன, அவன் பெரியவனா? சின்ன பையங்க அவன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் மாட்டிட்டு முடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே உன் விருப்பம்ப்பா. ஓ, அவனுக்கே பிடிக்காம போகுது எங்கள் அண்ணன் பிள்ளைய. அவளுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்லாமல் இருக்குது அவனுக்கு பிடிக்காம போகிறதுக்கு? ரெண்டாவது நீ சொன்ன பாரு, அதுதான். உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, உனக்குமே அந்த புத்தி இல்லை, அறிவு கிடையாது. இதை சொன்னால் நம்மளை கோவிச்சுக்குவா. எதுக்கு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்க வேண்டியதுதான். அது இல்லைம்மா, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், அந்த பொண்ணுக்கிட்டேயும் கேட்கணும். 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவ்வளோதானே. கேட்குறதுல ஒரு தப்பும் இல்லையே. கேட்டு அவங்க விருப்பத்தை வெளிப்படையாக கேட்டுக்க வேண்டியதா. அதுதான் நல்லது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி பின்னாடி வந்து எனக்கு பிடிக்கல, உங்கள் அண்ணன் பிள்ளைக்கு பிடிக்கல, நம்ம பையனுக்கு பிடிக்கல அப்படின்ற பிரச்சனையே வராதுமா. அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோமா நான் சொல்கிறத. நீங்கள் சொல்கிறது சரிதான். சரிங்க, அவன் வரட்டும், நம்ம கேட்போம் நாளைக்கு காலையில். என்னடா அதிசயம், சொன்னதுமே சரின்ட்டா. இதில் ஏதோ வில்லங்கம் இருக்குமோ என்னமோ போ. என் பையன் நான் சொல்கிறது மீறி நடந்துருவானா? என் அண்ணன் பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். நான் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கும். பார்த்துடலாம். அப்பா, அம்மா, உள்ளே வரலாமா? வாம்மா வா. இல்லைப்பா, சும்மா தான் வந்தேன். ஏன் 2 பேர் என்னமோ மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அம்மா கிட்ட தம்பியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் அம்மா என்னென்னா அவங்க அண்ணன் பிள்ளை தான் கல்யாணம் வைக்கணும் ஒரே இதாக இருக்கிறா. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேம்மா, வேறு ஒன்றும் இல்லை. இவளுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அண்ணன் பிள்ளைய கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் அண்ணன் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல் கண்டுட்டீங்க? சும்மா ஏதாவது எங்கள் குடும்பத்தை குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க, சரியா? அப்பா, அம்மா, இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க? முதல்ல தம்பி வரட்டும். அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, எந்த மாதிரி பொண்ணு வேணும், எப்படி என்ன இது நம்ம முதல்ல அவன்கிட்ட கேட்போம். அதுக்கப்புறம் தான்ப்பா நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு அதில் விருப்பம் இருக்கணும்ல. பாரு, நம்ம பொண்ணு காயத்ரி நான் சொல்கிறதான் சொல்கிறா. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. உனக்கு என்னடி தெரியும்? என் பையனுக்கு என்ன மாதிரி பொண்ணை பார்க்கணும், எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். பெத்தவன் எனக்கு தெரியாதா அவன் விருப்பம் என்னன்னு? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்காதீங்க. எனக்கு தெரியும், அவனுக்கு நான் பார்க்குற பொண்ணை தான் கட்டிக்குவான். அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டான். வேணா பாருங்கள். சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. என்னமோ பண்ணு, நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம். அதுக்கு மேலே உன் விருப்பம். அவன் வந்தானா நீ அவன்கிட்ட முதல்ல கேளு. அதுக்கப்புறம் எது வந்தாலும் முடிவு பண்ணு. ஆமாம்மா, அப்பா சொல்கிறதே கொஞ்சம் கேளுங்கம்மா. நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் அண்ணன் பொண்ணு முதல்லேருந்தே அவளுக்கு பிடிக்காது. அவள் சின்னதுலேருந்தே ரொம்ப ஓவராக பண்ணுவாள். நீங்கள் வேறு அவளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவன் வந்தால் அவன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். சும்மா நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க. இல்லாட்டி நல்ல பொண்ணை பார்ப்போம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. சரிடி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அதுக்காக நான் கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட 2 சேலஞ்சே பண்ணுறேன். என் பையன் நான் சொல்கிறத தான் கல்யாணம் பண்ணிக்குவான், சரியா? வேணா பாருங்கள். அவன் வரட்டும், நான் கண்டிப்பாக கேட்குறேன். என் விருப்பத்து மாரி அவன் எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு தெரியாது என் பையனை பற்றி. அதையும் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள் யார் வேண்டாண்ணா. அப்பா, அவன் வரான். அம்மாட்ட சொல்லுங்கள் கேட்க சொல்லி. சரிம்மா, கேட்க சொல்கிறேன். ஏம்மா ராஜி, உன் பையன் வரான் பாரு, இப்போவே கூப்பிட்டு கேளு. கேட்டு ஒரு முடிவு எடுப்போம். தம்பி ஆர்கே இங்கே வாப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஏம்மா கூப்பிட்டீங்க? என்ன சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசலான்னு தான் கூப்பிட்டோம். இப்போ என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? அதுக்கு இல்லைப்பா, எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது.
உனக்கும் ஒரு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா எங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான்ப்பா சொல்கிறோம். நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கணும் இல்லைப்பா. இல்லைம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன் இப்போவே அவசரப்படுறீங்க? எனக்கு இப்போ அப்படி என்ன வயசாயிடுச்சு? இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் என்ன? நானும் இப்போ கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேம்மா. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. அவசரம் இல்லைடா. உனக்கு என்னடா நீ சொல்லுத? நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. என் பையனுக்கு சீக்கிரமாக நல்லபடியாக நான் இருக்கும்போதே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது உனக்கு பொறுக்காதா? எங்கள் பேச்சு எதுக்கு இப்படி மீறிட்டு இருக்கிற? எனக்கு தெரியாது, நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். அம்மா, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டான்னு தானே சொல்கிறேன். ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். இப்போ என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? நாங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுடா? நாங்கள் செத்ததுக்கு அப்புறமா நடக்கிறது உங்கள் கல்யாணம்? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடா? என்னங்க இவன் சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். டேய், அம்மா சொல்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோடா. உனக்கும் வயசாகுது, எங்களுக்கும் வயசாகுது. நீ சொல்கிற மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணுறோன்னு வெய்ய. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் டைம் சொல்லு பார்க்கலாம். உன்னால் சொல்ல முடியுமா இவ்வளோ நாள் கூட நான் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு? அந்த கல்யாணங்கிறது அதாவது அந்த காலத்தில் நேரத்தில் நடந்தே ஆகணும்டா. உனக்கு வயசு 27 ஆகுதுல்ல. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? சொல்லு. ஊரில் உலகத்தில் எங்களை கேட்க மாட்டாங்களா? ஏன் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படி இப்படின்னு கேட்க மாட்டாங்களா? உனக்கு புரியுதா இல்லையா எங்கள் சுச்சுவேஷன்? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோடா. அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி டைம்லாம் என்னால் கொடுக்க முடியாதுதான். ஆனால் இப்போ கல்யாணம் வேண்டாம், அதுதான் நான் சொல்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்கப்பா. ஏன் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீ தாண்டா எங்களெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு தான் நாங்களாம் முக்கியமாக இல்லையாட்டிருக்குது. என் பேச்சு மீறி நீ நடக்கிறியில்ல. சரிடா, உன் விருப்பப்படியே பண்ணு. எங்களுக்கு என்ன அதை பற்றி? நாங்கள் யார் உன்னை பற்றி கேட்குறக்கு? நாங்கள் இருக்கும்போதே பார்க்கணுன்னு நினச்சோம். உன் விருப்பப்படியே நீ பண்ணிக்கோ. அம்மா, நீயுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? நீ தாண்டா எங்களை புரிஞ்சுக்கணும். நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். உனக்கு தான் புரிய மாட்டேங்குது எதுவுமே. அவங்க சொல்கிறத கொஞ்சமாவது கேளுடா. ஏன்டா நீயும் வியூ பண்ணிகிட்ருக்கிற? கல்யாணம் உடனே உனக்கு பண்ணிடுவாங்களா? பொண்ணு பார்க்கணும், பொண்ணு செட் ஆகணும், எத்தனை விஷயம் இருக்குது. டைம் எடுக்கும்டா. அதுக்குள்ளே நீ செட்டில் ஆகிக்கலாம். கொஞ்சமாவது நீ யோசிச்சு நடட்டா. அவங்களுக்கு வயசாகுது, அவங்களுக்கும் புரியும்ல. எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கும்டா. நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். கண்டிப்பாக டைம் எடுக்கும்டா. கல்யாணங்கிறது சும்மா இல்லைடா. பொண்ணு பார்க்கணும், அது பொண்ணு உனக்கு பிடிக்கணும், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும், ஜாதகம் செட் ஆகணும், அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போகணும், பொண்ணை பார்க்கணும், அவங்க வரணும், அது இது நிறைய இருக்குடா. இதுக்கெல்லாம் டைம் கண்டிப்பாக எடுக்கும்டா. உனக்கு பொண்ணு பார்த்து ஜாதகம் செட் ஆகணும். முதல்ல நம்ம முதல்ல போய் மேட்ரிமோனியில் கொடுக்கணும், இல்லை நம்ம சொந்தத்திலேயே பார்க்கணும். உனக்கு அது செட் ஆகணும், அவங்க ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க. எத்தனை இருக்குது. நீ சொல்லுடா, ஓகே சொல்லுடா, பார்த்துக்கலாம்டா. டைம் கண்டிப்பாக எடுக்கும்டா. என்னக்கா நீ அவங்கள மாதிரி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க? என் சிச்சுவேஷன் உனக்கு கூட புரியலையா? கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தானே கேட்குறேன். அதை தாண்டா நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக 1 இயர் ஆகும்டா உனக்கு பொண்ணு பார்த்து செட் ஆகி அது இதுன்னு பண்ணுறக்கு. உனக்கு தாண்டா புரிய மாட்டேது நான் சொல்கிறது. ஸோ என்னம்மா இப்படி பண்ணுறீங்க எல்லாருமே சேர்ந்து? இப்போ என்ன என்னை கூப்பிட்டு இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? அதுவும் நைட்டு நேரத்தை தூங்குறதுக்கு இல்லாமல். இப்போ எனக்கு கல்யாணம் ரொம்ப அவசியமா? எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. கொஞ்ச நாள் நிம்மதியாக விடுங்க. இதுக்கு மேலே நான் யார்கிட்டையும் எதுவும் பேச விரும்பல, சொல்ல விரும்பலை. சரிடா, சரி, உனக்கு இஷ்டப்படி இரு. நாளைக்கு உங்கள் அம்மா உயிரோடு இருக்க மாட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, இந்த மாதிரி பிளாக்மெயிலெலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்கம்மா. நான் பிளாக்மெயிலெல்லாம் பண்ணலடா, உண்மையை தான் சொல்கிறேன். 4 பேர் என் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. உனக்கு என்னடா? நீ ஜாலியாக சுற்றுற, சந்தோஷமாக இரு. நாங்கள் போயிடுறோம், நிம்மதியாக இரு. நாளைக்கு உங்கள் அம்மா உயிரோடு பார்க்க மாட்டேன், சந்தோஷமாக இரு. அம்மா, என்னம்மா நீ இப்படி பண்ணுறீங்க? சரி, பாருங்கள், சந்தோஷமாக பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. சரியா? உங்கள் விருப்பப்படி இருங்க. எப்போவும் அப்படி தானே இருக்கேன். இன்றைக்கி இதுலேயும் அப்படியே இருந்துக்கிறேன். சந்தோஷமாக பண்ணுங்கள். ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொன்னால் அந்த பொண்ணை தான் நான் கட்டிக்குவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்லைடா, எங்கள் அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் யோசிக்கிறேன். உனக்கு அதில் விருப்பம் இருக்காடா? என்னது, உங்கள் அண்ணன் பொண்ணா? இதுக்கு தான் நீ இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கிறியா? உங்கள் அண்ணன் பொண்ணும் வேண்டாம், உங்கள் அக்கா பொண்ணும் வேண்டாம், தங்கச்சி பொண்ணும் வேண்டாம். எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பாரு.
சும்மாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு எல்லா விதத்துலையும் அந்த பொண்ணு சரியாக வரணும். நான் என்ன லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு நான் எந்த வகையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பாரு. உங்கள் அண்ணன் முன்னால எனக்கு சரிப்பட்டு வராதுமா. சின்னதுலேருந்தே அவளை எனக்கு பிடிக்காது. அவ்வளவு மூஞ்சியும் ஆயும். நாங்கள் சொன்னோம்லம்மா